தமிழ்நாட்டில் வரும் 25ஆம் தேதி முதல் மருத்துவ படிப்பிற்கான சிறப்பு கலந்தாய்வு. மருத்துவ கல்வி இயக்ககம் அறிவிப்பு. சென்னையிலிருந்து 131 பயணிகளுடன் கோலாலம்பூர் புறப்பட்ட மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இயந்திர கோளாறு. சென்னையில் உடனடியாக தரையிறக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. திருவாரூரில் பெய்த கனமழையில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்தது. தண்ணீர் வடியாததால் மக்கள் பாதிப்பு. நெடுஞ்சாலைத்துறையில் 4800 கோடி ரூபாய் முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணையை சந்திக்க எடப்பாடி பழனிசாமி தயாரா? அதிமுக ஆட்சியில் கொலை கொள்ளைகளை பட்டியலிட்ட திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி. காழ்ப்புணர்வால் வன்மத்தை கக்குவோரை கண்டும் காணாமல் கடந்து செல்வோம். கூட்டணி போன்றவற்றில் ஆதாரம் ஏதுமின்றி அவதூறு பரப்புவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. சோலார் எனர்ஜி சப்ளை ஒப்பந்தத்திற்கு இந்திய அதிகாரிகளுக்கு அதானி 250 மில்லியன் அமெரிக்க டாலர் லஞ்சம். முதலீட்டாளர்களிடம் தெரிவிக்காமல் ஏமாற்றிவிட்டதாக கௌதம் அதானிக்கு அமெரிக்க நீதிமன்றம் பிடிவாரண்ட். சோலார் மின் திட்டத்திற்கு அமெரிக்காவில் திரட்டப்பட்ட நிதியை பயன்படுத்த மாட்டோம். அதிகாரிகளுக்கு லஞ்சம் தொடர்பான அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றச்சாட்டுக்கு அதானியின் கிரீன் எனர்ஜி நிறுவனம் விளக்கம். அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக அதானி மீதான குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரிக்க வேண்டும். மோசடியில் ஈடுபடும் அதானியை பிரதமர் மோடி ஆதரிப்பது ஏன் என ஜெய்ராம் ரமேஷ் கேள்வி. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு வழக்கில் ப. சிதம்பரத்திற்கு எதிரான வழக்கை விசாரிக்க டெல்லி சிறப்பு நீதிமன்றம் இடைக்கால தடை. அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிமன்றம் உத்தரவு. தஞ்சை அருகே கொல்லப்பட்ட ஆசிரியை குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி. அமைச்சர் கோவி செழியன் ஆசிரியை குடும்பத்தினரிடம் வழங்கி ஆறுதல். தென்கிழக்கு வங்கக்கடலில் 23ஆம் தேதி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும். தமிழ்நாட்டில் 26 மற்றும் 27 தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுத்தது இந்திய வானிலை மையம். தூத்துக்குடி, சாத்தான்குளம், காயல்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு முதல் கொட்டி தீர்க்கும் கனமழை. கடை வீதிகள் மற்றும் குடியிருப்புகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பாதிப்பு. கர்நாடகாவின் உடுப்பியில் வேகமாக வந்த ட்ரக் இனோவா கார் மீது மோதியதில் 8 பேர் காயம். அதிர்ச்சியடைய வைக்கும் சிசிடிவி காட்சி. விமானம் 3 மணி நேரத்திற்கு மேல் தாமதமானால் விமான சேவை ரத்து. மத்திய அரசு உத்தரவு. ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, திருவாரூரில் பரவலாக மழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். மகளிர் ஆசிய கோப்பையை வென்ற இந்திய ஹாக்கி அணிக்கு பரிசு தொகைகள் அறிவிப்பு. வீராங்கனைகளுக்கு தலா 3 லட்சம் பரிசு தொகை அறிவித்தது இந்திய ஹாக்கி கூட்டமைப்பு.